டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, டெட்டு, ஹெச்ஜிடி, பிடி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்சி யூடியூப் சேனல் இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல்லைக்கோட ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம், வரக்கூடிய டெட் எக்ஸாம் அது கவர்மெண்ட் டெட்டாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே இது கரெக்டாக பொருந்தும். ஸோ நீங்கள் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத போகிற தாள் 1, தாள் 2 காமனாக உள்ள ஒரு 30 மார்க்ஸ் என்னன்னா தமிழ். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு டயத்தில் வரும். நான் ஃபர்ஸ்ட் தமிழ் ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் ஜூலை எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னால், மார்க் எடுத்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஜாப் கன்ஃபார்ம் ஆகணும்னா இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இது ஒரு லைவ் டெஸ்ட். ஸோ நீங்கள் டெஸ்ட்டுக்கு கரெக்டான டயத்துக்கு வந்துடணும். டெஸ்ட் சேனலில் தான் நடக்கும். டைமிங்கை இந்த ஷெடியூல் நீங்கள் எழுதி முடித்தோடனே முடிவில் நான் டைமிங் சொல்லிடுவேன். அந்த டயத்துக்கு இந்த ஷெடியூல் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதாவது லைவ் டெஸ்ட் ரிலீஸ் ஆகும். இந்த ஷெடியூல் அடிப்படையில் நீங்கள் படிச்சுட்டு வரணும். இப்போ நான் சொல்கிறேன் ஷெடியூல். ஸோ நோட் பென் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1, தாள் 2 ரெண்டுக்குமே தமிழ் இருக்குது. அதுக்கு 30 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குரிய லைவ் டெஸ்ட் ஷெடியூலாக பார்த்துருவோம். தினமும் ஒரு தேர்வு, ஒரு வெற்றிப்படி ஏறக்கு தயாராகிக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு ஜூலை எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறது பெட்டர். இன்னும் நம்மளுக்கு நிறையா டைம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கம்மியாக தான் டைம் இருக்குது. மோஸ்ட்லி 2 மந்த்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 1 மந்த் ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம் வரைக்குமே கொண்டு போயிடுவேன். அடுத்த ரிவிஷனுக்கும் உங்களுக்கு கொடுப்பேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட், நீங்கள் லைவ் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டென்ட் புக்கில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ரிவிஷனுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாமே அடுத்த கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எந்தெந்த டைத்தில் கொடுப்போம்னு சொல்லிடுவோம். ஓகேயா? ஓகே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டேட் போட்டுக்கோங்க, சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் போட்டுக்கோங்க, 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கிளாஸில் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கும் போது தெரியும். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு கடன்னு பார்த்து காப்பி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிட்டே வரேன். அதாவது ஃபஸ்ட்டு 22 டேட்லேருந்து இந்த மந்த்து 31 வரைக்கும் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் மந்த்து 1ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஃபர்ஸ்ட் டேட்லேருந்து அதுக்கப்புறம் லாஸ்ட் 30 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதுக்குள்ளேயே நம்ம தமிழ் முடிக்கிறோம். பார்த்துடலாமா? ஓகே, 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 ஃபர்ஸ்ட் டேட், அதாவது 22ஆம் தேதி நாளைக்கு. ஸோ நாளைக்கு உங்களுக்கு லைவ் டெஸ்ட் வரும். ஸோ அது எத்தனை மணிக்குன்னு இந்த ஷெடியூல் நான் முடியும் போது சொல்லிடுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஷெடியூலில் எழுதிருங்க. டைமிங் நான் சொல்லிடுறேன். நீங்கள் படிச்சுட்டு வந்துடணும். எதுலனாலும் படிங்க, எந்த மெட்டீரியலும் படிங்க. ஆனால் லைவ் டெஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நம்ம இதில் அட்டன் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாமே வேலிட் கொஸ்டின்ஸ். 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 இயல் வாரியாக வைக்கிறோம். ஒவ்வொரு இயலும் ஒரு நாளைக்கு படிக்கணும். சரியா? அப்புறம் 23ஆம் தேதி இயல் 2, 24 இயல் 3 அப்படியே வரிசையாக வரும். அதனால டேட்டை வரிசையாக நான் போட சொன்னேன். ஸோ வரிசையாக டேட் போட்டுக்கோங்க. 25ஆம் தேதி இயல் 4, 26 இயல் 5, 27ஆம் தேதி இயல் 6, 28ஆம் தேதி இயல் 7, 29ஆம் தேதி இயல் 8. அப்படியே நான் ஸ்க்ரீன் காட்டும் போது நீங்கள் நோட் பண்ணிட்டே வரணும். 29ஆம் தேதி இயல் 8, 30ஆம் தேதி இயல் 9. அப்போ இந்த மாதம் 30லேயே நம்ம என்ன பண்ணுறோம், 6ஆம் வகுப்பு தமிழ் 3 பருவத்தையும் நம்ம முடிக்கிறோம். நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணி, அதாவது 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு 30ஆம் தேதிக்குள்ள இயல் 9 6ஆம் வகுப்பு தமிழ் 3 பருவத்தையும் முடிக்கிறோம். தினமும் ஒரு இயல் மட்டும் நீங்க படிச்சா போதும். கிளாரிட்டியா படிங்க, எதுல வேணாலும் படிங்க, அது உங்க இஷ்டம். ஆனா லைவ் டெஸ்ட் நம்ம அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட் வேலிடா இருக்கும். ஆன்லைன்ல நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுலயே நம்ம ஆன்சரும் சொல்லுவோம், வெரிஃபை பண்ணிக்கிறணும். அதுக்கப்புறம் மார்க் எவ்வளோ வருதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். நம்ம லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இதில் படித்தவங்களே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி டெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகேவா? ஒவ்வொரு இயலாக தான் வைக்கணும். மற்றவங்க மாதிரி கஸ்டம்ஸ்லாம் வைக்கிறது இல்லை. ஒவ்வொரு இயலாக ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டு
அதுவும் போட்டி தேர்வில் வெற்றி பெற்றார் நடத்தக்கூடியது. ஸோ கொஸ்டின் ரொம்ப வேலிடாக இருக்கும். நம்ம கொஸ்டின்ஸ்ல இருந்து நிறைய வரும். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். கிளாஸஸ்ஸு, டெஸ்ட்டு, மெட்டீரியல்ஸ் எல்லாம் கரெக்டாக கேப்சர் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, 30 டேட் வரைக்கும் நம்ம எழுதிட்டோமா? 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9 வரைக்கும் 30ஆம் தேதியில முடிச்சிட்டோம். அடுத்து 31 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 அப்படி ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் போட்டிருக்கீங்க இல்லையா, ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணி கூட அப்படி நீங்க கரெக்டா எழுதிக்கோங்க டேட்டா. ஓகேவா? அதுக்கப்புறம் 1ஆம் தேதியில வந்து 7ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2, 2ஆம் தேதி வந்து இயல் 3 7th ஸ்டாண்டர்ட்ல, அதே மாதிரி 3ஆம் தேதி வந்து இயல் 4, 4ஆம் தேதி வந்து இயல் 5, 5ஆம் தேதி வந்து இயல் 6, 6ஆம் தேதி வந்து இயல் 7, 7ஆம் தேதி வந்து இயல் 8, 8ஆம் தேதி வந்து இயல் 9, 9ஆம் தேதி வந்து உங்களுக்கு 8ஆம் வகுப்பு தமிழ் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப 8ஆம் தேதிக்குள்ள 31ல ஆரம்பிச்சு 8ஆம் தேதிக்குள்ளேயே கரெக்டா நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. 31ல இருந்து 8ஆம் தேதிக்குள்ளேயே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் வகுப்பு தமிழ் 3 பருவத்தையும் முடிச்சிருவீங்க பாருங்க. 7ஆம் வகுப்பு தமிழ்ல 3 பருவத்தையுமே நம்ம முடிச்சிடுறோம். இயல் 1ல ஆரம்பிச்சு இயல் 9 வரைக்கும் 7ஆம் வகுப்பு தமிழ் 3 பருவத்தை 3 டேர்ம்ஸையும் நம்ம வந்து முடிக்கிறோம். 31ஆம் தேதியில இருந்து 8ஆம் தேதிக்குள்ள. சரியா? அதுக்கடுத்து வந்து 9ஆம் தேதியில இருந்து அதுக்கப்புறம் வந்து அடுத்து ஸ்டார்ட் ஆகும் அப்படியே கண்டினியூஸா. 9ஆம் தேதி 9/4/26. ஓகேயா? அதுல 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 போட்டுக்கோங்க. அதுல இருந்து வரிசையா எழுதிக்கோங்க. 10ஆம் தேதி வந்து 8ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 2, 11 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3, 12 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4, 13 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5, 14 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6, அதுக்கப்புறம் 15 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7, 16 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8, 17 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9. அப்ப 17ஆம் தேதியோட நம்ம என்ன பண்றோம், 8th ஸ்டாண்டர்ட் 3 டேர்மை முடிச்சு இயல் 9 வரைக்கும் முடிச்சிடும். இதுல சில நியூ சிலபஸ்ல சில இயல் வந்து தூக்கி இருப்பாங்க அந்த 10th எல்லாம். பட் நம்ம வந்து ஆட் பண்ணி தான் வர்றோம், ஏன்னா அதுலயும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ போன வாட்டிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சேர்த்து தான் கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட் படிக்கிறனால ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தேவை மார்க் தான். ஸோ ஒரு மார்க்ல போனவங்களும் இருக்காங்க, ஒரு மார்க்ல வந்து நம்ம போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து 18ஆம் தேதி வந்து 9th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்கிறோம். அப்ப 17ஆம் தேதி நம்ம 6th 7th 8th 3ஐயும் முடிக்கிறோம். எப்ப ஆரம்பிச்சு 22ல ஆரம்பிச்சு 22ஆம் தேதி ஆரம்பிச்சு, இந்த மாசம் 22ஆம் தேதி ஆரம்பிச்சு அடுத்த மாசம் 17ஆம் தேதிக்குள்ள நம்ம என்ன பண்றோம், 8th ஸ்டாண்டர்ட் 3 ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம முடிக்கிறோம். 6ஆம் வகுப்பு தமிழ், 7ஆம் வகுப்பு தமிழ், 8ஆம் வகுப்பு தமிழ், 3 ஸ்டாண்டர்ட்லயே 3 பருவத்தையும் நம்ம இயல் வாரியா ஒரு நாளைக்கு ஒரு இயல் தான் படிக்கிறோம். அப்படி படிச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், 17ஆம் தேதிக்குள்ள 3 ஸ்டாண்டர்டை முடிக்கிறோம். நாங்க பேப்பர் 1 எங்களுக்கு 5th வரைக்கும் படிச்சா போதும்னு சொன்னாங்களே, பேப்பர் 2 எங்களுக்கு வந்து 8th வரைக்கும் படிச்சா போதும்னு சொன்னாங்களே எல்லாம் சொல்லாதீங்க. எல்லாருமே 10th வரைக்கும் படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து ஒரு பேக்கப் பிளான் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். எப்படி கேட்டாலும் 10th தான் கேட்பாங்க, அதுக்கு மேல போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வரைக்கும் டெட் எழுதுனால அப்படி தெரிஞ்சிச்சு. 1-2 கொஸ்டின் இந்த பேப்பர் 2 தமிழ்ல வேணா போயிருக்கோம், ஆனா இது வரைக்கும் புக்ல தான் வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து 18ஆம் தேதி 18/4/2026ல 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1, அப்புறம் 19ஆம் தேதி 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2, 20ஆம் தேதி 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 3. ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. நான் அதான் ஃபர்ஸ்ட் டேட் போட சொன்னேன். டேட் போடலன்னா டேட் போட்டுக்கோங்க. 21/4/2026 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5. 23ஆம் தேதி 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 6. கண்டிப்பா நோட்டு போட்டு எழுதணும். நோட்டு போடாம நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா மைண்ட்ல வந்து உண்மை இருக்காது. ஸோ என்ன படிக்கிறீங்க, என்ன டெஸ்ட் எழுதுறீங்கன்னு உங்களுக்கே ஒன்றும் புரியாது. ஸோ கண்டிப்பாக நோட் எழுதணும். லைட்டாக ஒரு சைன் ஸ்டாப் பண்ணி கூட எழுதிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கடகடான்னு எழுதிடுங்க.
நான் சொல்ற அந்த கிளாரிட்டியான அந்த வாய்ஸையும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். அதில் ஏதாவது சொல்லுவேன் நான். ஸோ இன்னும் டெஸ்ட் டைம் வந்து லாஸ்ட்டில் தான் சொல்லுவேன், அதுதான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ கரெக்டாக எழுதுங்க. அடுத்து 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 23ஆம் தேதி, 24 வந்து 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 8, 25ஆம் தேதி 9ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9. சரியா? அப்ப 25ஆம் தேதியோட 9ஆம் வகுப்பு தமிழ் முடிச்சிட்டோம். அப்ப அடுத்த மாசம் 25ஆம் தேதிக்குள்ள 4 ஸ்டாண்டர்ட ஒவ்வொரு இயலா டெய்லி படிச்சு நம்ம முடிச்சிடுறோம். ஓகேயா? 6th to 9th முடிஞ்சிச்சு தமிழ். அதுக்கடுத்து 26ஆம் தேதி, அடுத்த மாசம் 26ஆம் தேதி நம்ம என்ன பண்ணோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 ஸ்டார்ட் பண்றோம். அது கொஞ்சம் மாறி இருக்கு, இயல் 1 இயல் 2 நீங்க வரிசையை போட்டுக்கோங்க. 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க ஸ்டார்டிங் 26ஆம் தேதி. அதுக்கப்புறம் வந்து இங்க 26ஆம் தேதி இயல் 1 போட்டுக்கோங்க, 27ஆம் தேதி 2 போட்டுக்கோங்க, பிரிண்டிங்ல மாறிக்கு. 28ஆம் தேதி இயல் 3, 29ஆம் தேதி இயல் 4, 30ஆம் தேதி இயல் 5. அதுக்கு அடுத்த மாசம் புது மாசம், அதாவது 1ஆம் தேதி வந்து நம்ம இயல் 5, 2ஆம் தேதி இயல் 6, 3ஆம் தேதி வந்து இயல் 7. இது நம்ம எக்ஸ்ட்ரா தான் படிக்கிறோம். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்டர்டாக படிக்கிறோம், அவ்வளோதான். 4ஆம் தேதி வந்து இயல் 8, 5ஆம் தேதி இயல் 9, அவ்வளோதான்ப்பா. அதுக்கு அடுத்து எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு தமிழுக்கு பருவம் வாரியா ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 6/5/2026ஓட நம்மளுக்கு வந்து இந்த 10th முடியுது. 5ஆம் தேதியே முடிஞ்சிடும். ஏன்னா ஒரு நம்பர் யூனிட் மாறி இருக்கு. ஸோ வந்து 5ஆம் தேதியே உங்களுக்கு முடிஞ்சிடும் 10ஆம் வகுப்பு தமிழ். 5/5/2026 முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து உங்களுக்கு புது ஷெட்யூல் கொடுப்போம். அதுல வந்து எப்படின்னா பருவம் வாரியா வைக்க ஆரம்பிச்சிடும். அது கொடுத்துருக்கேன் பாருங்க. 6/5 வந்து முதல் பருவம் 6ஆம் வகுப்பு தமிழ், 7/5 2ஆம் பருவம் 6ஆம் வகுப்பு தமிழ்ல, அதே மாதிரி 8/5 3ஆம் பருவம் 6ஆம் வகுப்பு தமிழ். இப்படி வரிசையை வந்து டேர்ம் வைஸா நம்ம டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா இயல் வாரியா நம்ம டெஸ்ட் வைக்கிறோம், அதுக்கப்புறம் டேர்ம் வாரியா டெஸ்ட் வைக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட்ல ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இது ஒரு தரமான தேர்வு. இந்த தேர்வு வந்து எத்தனை மணிக்கு நடக்கும்னா தினமும் இரவு 7 மணிக்கு இந்த தேர்வு நடக்கும். நல்லா கேளுங்க, தினமும் இரவு 7 மணிக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, ஏன்னா ஒர்க்கிங்கும் போறதுனால நம்ம இரவு வச்சிருக்கோம். சரியா? காலையில வந்து எல்லாம் கிளம்பிட்டு படிக்க முடியாம இருப்பாங்க, ஒர்க்கிங் ஸ்டாஃபும் இருப்பாங்க, நான் ஒர்க்கிங் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸோ டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா தினமும் நைட்டு சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலுக்கு 7 மணிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து தேர்வு எழுதலாம். தினமும் ஒரு தேர்வு, ஒரு வெற்றிப்படி. ஏறுங்க, எடுத்து ஸ்டெப் வைங்க, ஜெயிச்சு காட்டுங்க. இது வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தாள் 2 இரண்டுக்குமே பொருந்தும். 6ஆம் வகுப்பு தமிழ்ல இருந்து 10ஆம் வகுப்பு தமிழ் வரைக்கும் தரவு பண்றோம். இயல் வாரியா படிக்கிறோம். தினமும் ஒரு இயல் வந்து தேர்வு வைப்போம். ஸோ அந்த லைவ் டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணுங்க. இப்ப கொடுத்த ஷெட்யூல் படி நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். கொடுத்த ஷெட்யூல் படி உங்களுக்கு டெஸ்ட் லைவ் டெஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஆன்லைன்ல தான் டெஸ்ட். பேப்பர் பென் எடுத்துக்கணும். ஆன்சர் வந்து நான் அப்பயே சொல்ல டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ எல்லாருமே ரெடியா இருந்துக்கோங்க டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு. மார்க் எவ்வளவு வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் நீங்க சொல்லுவீங்க. நாங்க வந்து உங்கள்கிட்ட லைவ்லயே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ரெடியா இருங்க. தமிழ்நாடு முழுவதும் இது இலவச ஆசிரியர் தகுதி தேர்வு உங்களுக்கு நடக்குது. தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்து உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலீஸ் பண்ணுவோம். தமிழ் வந்து உங்களுக்கு தினமும் இரவு 7 மணிக்கு ரிலீஸ் ஆகும். தினமும் இரவு 7 மணிக்கு தமிழ் வந்து ரிலீஸ் ஆகும். 7 மணிக்கு தமிழ் ரிலீஸ் ஆகும், மறந்துடாதீங்க. 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நாளைக்கு இரவு 7 மணிக்கு லைவ் டெஸ்ட்ல பார்க்கலாம். 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்களுக்கு வந்து
ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எது எப்பப்போ என்னென்ன டைட்டில் வரும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகுது ஷெடியூல். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. நான் தமிழுக்கு மட்டும் இப்போ சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எதில் வேணாலும் படிங்க, ஆனால் டெஸ்ட்டு நம்மளோட சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைவ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. ஸோ டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட்டுக்கு நம்மளோட அகாடமியில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லாவே மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து படித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஷெடியூலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது ஃப்ரீ ஆன்லைன் லைவ் டெஸ்ட்டு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் கையில் மொபைல் இருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணலாம். வேறு டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இது போட்டித் தேர்வு வெற்றி பெற்று நடத்தக்கூடியது டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட், எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து விதமான போட்டித் தேர்வுக்கும் தினமுமே ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட், லைவ் டெஸ்ட், அதே மாதிரி ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் வழங்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.